அனைவருக்கும் வணக்கம். செப்டம்பர் 13ஆம் தேதி முதல் தென் மாவட்ட மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியை தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ளது. இது குறித்து விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கும் சரி, தென் மாவட்டங்களிலிருந்து சென்னைக்கும் சரி, ரயில் பயணம்தான் கை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. டிக்கெட் கிடைக்காமல் போனாலும் முன்பதிவு இல்லாத பெட்டிகளில் நெரிசலுக்கு இடையேயும் கழிவறைக்கு அருகேயும் அமர்ந்து துயரத்துடன் பயணிக்கும் தென் மாவட்ட மக்களுக்கு தற்காலிகமாக ஒரு குட்செய்தி தான் வெளியாகியுள்ளது. கோடை காலம், பண்டிகை காலங்களில் தென் மாவட்ட மக்கள் பயணிப்பதற்காக தெற்கு ரயில்வே சிறப்பு ரயில்களை அறிமுகம் செய்து வருகிறது. கோடை காலத்தில் மே மாதம் 16ஆம் தேதி முதல் ஜூன் 29ஆம் தேதி வரை வியாழன், சனிக்கிழமைகளில் தாம்பரத்திலிருந்து கொச்சுவேலி சிறப்பு ரயில் இரு மார்க்கமாக இயக்கப்பட்டது. இந்த சிறப்பு ரயிலானது 14 குளிர்சாதன பெட்டிகளை மட்டுமே கொண்டதாகவும் இருந்தது. தற்போது பண்டிகை காலம் என்பதால் மீண்டும் தாம்பரத்திலிருந்து கொச்சுவேலிக்கும் கொச்சுவேலியிலிருந்து தாம்பரம் இடையேயான அதே குளிர்சாதன ரயில் பெட்டி இயக்கப்பட்டு வருகிறது. செப்டம்பர் 6ஆம் தேதி முதல் இந்த ரயில் இயக்கப்பட்டு வருகிறது. செப்டம்பர் 13, செப்டம்பர் 20 ஆகிய தேதிகளில் தாம்பரம் ரயில் நிலையத்தில் இருந்து இரவு 7:30 மணிக்கும், செப்டம்பர் 15, 22 ஆகிய தேதிகளில் இரவு 9:40 மணிக்கும் புறப்படும். மறுமார்க்கமாக கொச்சுவேலியிலிருந்து செப்டம்பர் 9, 14, 16, 21, 23 ஆகிய தேதிகளில் கொச்சுவேலியிலிருந்து பிற்பகல் 3:35 மணிக்கு இந்த ரயிலானது புறப்படும். தாம்பரத்திலிருந்து செங்கல்பட்டு, மேல்பருவத்தூர், விழுப்புரம், விருதாச்சலம், அரியலூர், ஸ்ரீரங்கம், திருச்சி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், சிவகாசி, ஸ்ரீவில்லிபுத்தூர், ராஜபாளையம், சங்கரன் கோவில், பாம்புக்கோவில் சந்தை, கடையநல்லூர், தென்காசி, செங்கோட்டை, தென்மலை, புனலூர், அவனீஸ்வரம், குண்டாரா, கொல்லம் வழியாக கொச்சுவேலி சென்றடையும். கொச்சுவேலியிலிருந்து மேற்கண்ட ரயில் நிலையங்கள் வழியாக மீண்டும் தாம்பரம் வந்தடையும். இந்த சிறப்பு ரயில் குறித்து மக்கள் அதிகம் அறிந்து கொள்ளாததால் ஒவ்வொரு பயணத்தின் போதும் ஏராளமான இருக்கைகள் காலியாகவே உள்ளன. ஆகையால் வார இறுதி நாட்களான செப்டம்பர் 13, 20 தென் மாவட்டங்கள் செல்வோர் இந்த குளிர்சாதன ரயிலில் ஜாலியாக பயணிக்கலாமே.